அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தலைப்பு எழுத்து வகையை மாற்றுதல். எழுத்து வகையை மாற்றுதல். எழுத்து வகையை மாற்றுறதுங்கிறதுனா ஒவ்வொரு எழுத்துங்களுடைய வடிவங்கள் மாற்றுறது தான். அதை இங்கிலீஷ்ல வந்து ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜிஹெச்எஸ் மாதவலாயம்ங்கிறது ஒரு ஃபாண்டோட நேம்ல இருக்கு. இதே நம்ம வந்து வேற ஸ்டைல்ல மாற்றணும், எழுத்தினுடைய வடிவங்களை வேற ஸ்டைல்ல மாற்றணும் அப்படின்னா எந்த உரையை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு இதுவும் ஃபார்மட் பார்ல தான், இதுதான் ஃபாண்டோட நேம். நான் இப்போ காமிக்கிறேன்ல, இதுதான் ஃபாண்டோட நேம். இதில் நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா ஏரியல் அப்படிங்கிற ஃபாண்டோட ஸ்டைல் வரும். முதல்ல பார்த்த ஃபாண்டோட ஸ்டைலுக்கும் இப்போ நீங்க பார்க்குற ஸ்டைலும் வித்தியாசமா இருக்கும். இதே மாதிரி நீங்க வேற ஒரு ஃபாண்டை மாத்துறீங்கன்னு வச்சுருங்க. உரையை தேர்வு செய்யணும். செய்துக்கிட்டு எந்த உரையை நீங்க வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உரையில வேற ஏதாவது ஃபாண்டோட நேம், இதான் ஃபாண்டோட லிஸ்ட். இது எல்லாமே ஃபாண்டோட நேமோட லிஸ்ட். எந்த ஸ்டைல் லெட்டர் வேணாலும் சரி, கர்சிவ் லெட்டர்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இதுல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். போல்டா வேணும், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் லெட்டரா வேணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்கிரிப்ட் லெட்டரா மாத்தலாம். இதுதான் எழுத்தினுடைய வடிவத்தை மாற்றுதல். அதாவது ஃபாண்டை யூஸ் பண்ணி நம்ம எழுத்தினுடைய வடிவத்தை மாற்றுதல். ஒவ்வொரு எழுத்து வகையிலும் எழுத்துக்களும் எண்களும் பிரிதொரு எழுத்து வகையிலிருந்து உருவ அமைப்பில் மாறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு எழுத்து ஃபாண்ட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல தான் இருக்கும். நம்ம என்ன ஸ்டைல வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பத்திரிகைகள்லாம் வீடுகளில் கல்யாண பத்திரிகைகள்லாம் நமக்கு வரும். அது ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு வடிவமைப்பில் இருக்கும். அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரிகளும் கூட வேற வேற வடிவங்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு வடிவங்களும் மாற்றப்படுற இது வந்து இந்த ஃபாண்ட் தான். ஃபாண்ட்ல தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டைலா மாத்துவாங்க, என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு. இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் போன்ற எழுத்து வகைகள் பொதுவாக எல்லா அலுவலக ஆவணங்களிலும் பயன்படுத்துகின்றன. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்வு செய்யுங்க, டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கறத கிளிக் பண்ணா மவுஸ் அப்படியே டவுன் பண்ணிட்டு டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு ஒன்று இருக்கும். டீங்கிறது பாத்தீங்கன்னா எஸ்டி அப்படின்னு கிளிக் பண்ணும் பொழுது அதுல வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஜிஹெச்எஸ் மாதவலாயம் ஸ்டாண்டர்ட். இதுதான் வந்து ஆபீஸ் எல்லா அலுவலகத்திலையும் பயன்படுத்துற ஒரு ஃபாண்ட். அதே மாதிரி இதே ஃபாண்ட்ல ஃபெஜிதான்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து அலங்கார எழுத்துக்களை கொண்டிருக்கும். ஃபெஜிதா அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணாம ஃபெஜிதா அப்படிங்கறத இது பண்ணுங்க. எஃப் இதுல ஃபாண்ட் ஃபெஜிதா அப்படிங்கிறது இல்ல. அதுல விங்டிங்ஸ்னு ஒன்று உண்டு. விங்டிங்ஸ் அல்ல வெப்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து எழுத்துக்கள், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், சிம்பிள்ஸ் இருக்கு. இதெல்லாம் இதுதான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். சரிங்களா? சோ இந்த டைப் பண்ணும்போது வித்தியாசமான வரும். அதனாலதான் இந்த ஃபெஜிதா போன்ற எழுத்து வகைகள் அலங்கார எழுத்துக்களை கொண்டிருக்கும். இவற்றை சொந்த பணிக்கும் அழைப்பிதழ்கள் முதலியன அச்சிடுவதற்கும் பயன்படுத்தலாம். இன்விடேஷன்லாம் இந்த மாதிரி ஃபெஜிதாங்கிறத யூஸ் பண்றாங்க. அதே நேரத்தில் இந்த சிம்பல், விண்டிங்ஸ், வெப்டிங்ஸ் போன்ற எழுத்து வகைகள் எழுத்துக்களாக இல்லாமல் குறியீடுகளாக இருக்கும். இப்போ விங்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விங்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள்ஸாவே இருக்கும். எல்லாமே சிறப்பு குறியீடா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பல்
வெண்டிங்ஸ் போன்ற எழுத்துக்களாக இல்லாமல் குறியீடுகளாக இருக்கும். 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய எழுத்து வகை என்ன? டைம்ஸ் நியூ ரோமன். அலங்கார எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய எழுத்து வகை என்ன? ஃபெஜிதா. எழுத்து வகைகள் இல்லாமல் குறியீடுகளாக இருக்கக்கூடிய எழுத்து வகை என்ன? சிம்பல், விண்டிங்ஸ். அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். நம்ம மென்பொருள், அதாவது விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் நம்ம வாங்கும் பொழுது டிஃபால்ட்டான எழுத்து வகை ஃபாண்டுகள் மட்டும்தான் நம்ம கணினியில பதிவேற்றம், அதாவது அப்லோட் பண்ணிருப்பாங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணிருப்பாங்க. அதற்கு பிறகு நமக்கு தேவையான வடிவங்கள் நிறைய ஃபாண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. 8 மூலமா எடுக்கலாம், சீட்டில் மூலமாகலாம். ஏதோ ஒரு வழிமுறையில நம்ம அந்த ஃபாண்ட்ஸை வாங்கி நம்ம சிஸ்டத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். வச்சாதான் நம்மளுடைய ஃபாண்ட்ஸ் எல்லாமே வரும். இப்போ நிறைய பாமினி, ஐஸ்வர்யா அப்படியெல்லாம் சொல்றாங்க, நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ். இப்போ அந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபாண்ட்ஸை நம்ம நம்முடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். அதுவே இருக்காது, நம்ம இன்ஸ்டால் பண்ணனா நம்ம அந்த ஃபாண்ட் வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ தமிழ் ஃபாண்டுக்கு இப்போ பாமினின்னு சொல்றோம்னா, பாமினி ஃபாண்ட்னா பாமினியை நம்ம இதுல என்ன பண்ணிக்கணும், நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பாமினி அப்படிங்கிற ஃபாண்டை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். தேர்வு செய்துட்டு பாமினினா இருப்பாங்க, டிஆர். இதுல நீங்க பாமினி அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்றோம். அம்மா அப்படின்னு கிளிக் பண்றோம். இதுதான் எழுத்தினுடைய தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு ஃபாண்ட்ஸ் இருக்கு. மலையாளம், ஹிந்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபாண்ட். நம்ம அந்த ஃபாண்டோட நேம்ல எழுத்து வகையில போய் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்ம என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்டை நம்ம பயன்படுத்துறதுனால நம்முடைய உரை ஆவணத்தை, எழுத்தினுடைய வடிவத்தை மிக அழகாக மாற்றி அமைக்கலாம். சரியான எழுத்து வகையை தேர்ந்தெடுப்பது சொல் தொகுப்பு பணியில் ஒரு திறமையான செயலாகும். ஒவ்வொரு ஃபாண்டும் டிஃபரெண்ட் மாடல்ஸ்ல நம்ம தேர்வு செய்யும் பொழுது அதனுடைய வடிவங்களை மாற்ற மாற்ற நமக்கு மிக தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு உரையை தேர்வு செய்தாச்சு, எந்த ஃபாண்டும் நீங்க மாத்திக்கலாம். ஒரு வேண்டிய உரையை தேர்வு செய்து கணினியில் இருக்கும் எந்த ஒரு எழுத்து வகையும் அதற்கு பயன்படுத்தலாம். நம்மளுடைய சொல் எந்த ஒரு ஃபாண்ட் நேம் நமக்கெல்லாம் இருக்கோ என்ன ஃபாண்ட்னாலும் மாத்திக்கலாம். அடுத்த தலைப்பு எழுத்தினுடைய வகையின் அளவு. அளவுங்கிறது எழுதுறது சைஸ். பாருங்க, இந்த GHS மாதோலாயம்ங்கிறது 36 போட்டு இன்ச், 36. ஃபாண்டோட சைஸ் 36. பாருங்க, 36 அப்படிங்கிறது. இது எழுத்தின் வகை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சட்ட ஆவணத்துக்கும் விளம்பர அறிவிப்புக்கும் பயன்படுத்தும் எழுத்தினுடைய அளவு வேறாதாக இருக்கும். சட்ட ஆவணம் பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ் ஒரு 10-12 அப்படிங்கறதா இருக்கும். அதே லெட்டர்ல நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், அதுக்கும் அதே அளவு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, பார்க்க முடியாது. அது ஒரு விளம்பரங்கிறது ஒரு அப்படி போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கணும். எழுத்துக்கள்லாம் பளிர்னு இருக்கணும், பெருசா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த அதோடைய எழுத்தினுடைய வடிவங்கள் வேற, எழுத்தினுடைய அளவுகள் வேற. அதே மாதிரி முக்கிய உரைப்பகுதியில் உள்ள எழுத்தினுள்ளாவும் அந்த உரையின் கீழ்ப்பகுதியில் உள்ள அடிக்குறிப்பும் ஒரே அளவானதாக இருக்க முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு பேராகிராஃப் பண்றோம்னா பேராகிராஃப் டைட்டில் கொஞ்சம் எழுத்துடைய பெருசா தான் இருக்கும், தலைப்பு அப்படிங்கிறது பெருசா தான் இருக்கும். அது கீழே இருக்கக்கூடிய சப்டைட்டில் அதை விட சின்னதா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எழுதுற பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அதை விட சின்னதா இருக்கும். அப்படி எழுத்தினுடைய அளவு வேற வேற அளவு தான் இருக்கும். இங்க எழுத்தினுடைய வகையின் அளவை புள்ளிகளில் அளக்கிறோம். கேட்பாங்க கேள்வி, எழுத்தினுடைய வகையை நம்ம எந்த இதுல நம்ம பயன்படுத்துறோம், எந்த அளவுகள்ல நம்ம பயன்படுத்துறோம். இங்க புள்ளிகள்ல தான் அளக்கிறோம். ஒரு அங்குலத்திற்கு 72 புள்ளிகள் கொண்ட ஒரு எழுத்தின் அளவு, அதாவது 1/6 அங்குலம் ஆகும். ஒரு அங்குலத்துக்கு 72 புள்ளிகள்
கொண்ட ஒரு எழுத்தினுடைய அளவு 1/6 அங்குலம் ஆகும். இது முக்கியமான கேள்வி. ஒரு அங்குலத்துக்கு 72 புள்ளிகள் கொண்ட ஒரு எழுத்தின் அளவு 1/6 அங்குலம் ஆகும். எழுத்தினுடைய அளவு எதனால் அளக்கப்படுகிறது? எழுத்தினுடைய வகையின் அளவை புள்ளிகளில் அளக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 1 மார்க் கேள்விகளில் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 36 அப்படின்ற லிஸ்ட் வருது பார்த்தீங்களா? எந்த ஃபாண்டோட இது கூடனா கூட்டிக்கலாம், டைரக்டா கூட நீங்க என்டர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வச்சுட்டு. ஸோ ஃபாண்டோட அளவு இப்போ நம்ம குறைக்கணும்னு வச்சுட்டுங்க. இப்போ நான் வந்து 15 வரணும்னா 15, அது இந்த மாதிரி மாறிடும். அது சைஸ் இதை விட நான் கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுட்டுங்க. 28 அப்படின்னா 28, அதை விட நான் கூட்டணும் நான் வந்து 80 அப்படின்னா 80. ஸோ எந்த அளவுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 36 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இதுதான் எழுத்தினுடைய அளவு, எழுத்தினுடைய அளவை மாற்றும் முறை. அடுத்த தலைப்பு எழுத்து வகையின் நிறத்தை மாற்றுதல். ரொம்ப முக்கியம். நம்ம எழுத்தினுடைய ஒரு நம்ம கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ல நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு பேஜை, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கலர் கலரா நம்ம பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு லைன் கலர் பண்ணுவோம். அந்த கலர் பார்க்கறதும் ஆர்டினரியா நம்ம வந்து கருப்பு வெள்ளை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைக்கு வேறு வேறு வண்ணங்களை சேர்க்க முடியும். ஒரு உரையை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா வேற 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 கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இதை வந்து நீங்க வந்து பிரிண்டர், அதாவது அச்சுப்பொறிகளில் நீ பார்க்கும் பொழுது அந்த ஆவணத்தினுடைய அச்சிடும் போது அது எப்படின்னு தெரியும். நீங்க ஒருவேளை இதுல வந்து பேஜ்ல வந்து எல்லாமே கலர்ஃபுல்லா பண்ணிட்டீங்க, பிரிண்டர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பிரிண்ட் எடுக்கிறீங்க. கலர் பிரிண்டரா இருந்தா மட்டும்தான் கலர்ல பிரிண்ட் வருமே தவிர, பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம வந்து வரும்போது, அதாவது ஆர்டினரி பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது கலர் அல்லாத இன்ஜெக்ட் பிரிண்டர் அல்லாத லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணக்கூடிய கலர் இல்லாத பிரிண்டரை நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா, நீங்க கலர்ல டைப் பண்ணி பிரிண்ட் கொடுத்தாலும் அது கருப்பு வெள்ளை தான் அது வந்து அச்சிடப்படும். நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி கலர்ல பண்ணிருக்க பிரிண்ட்ல வரல, பிரிண்டர் என்ன டைப்போ அதை பொறுத்து தான் அதனுடைய பிரிண்ட் வரும். சரி, இப்ப இந்த எழுத்தினுடைய நிறத்தை எப்படி மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, ஜிஹெச்எஸ் மாதவலாயம் கிளிக் பண்றேன். இதுல ஏ அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஃபார்மட் பார்ல ஏ அப்படிங்கிறது இதான் ஃபாண்டினுடைய கலர். இந்த ஃபாண்டோட கலரை வந்து நீங்க இதுல கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு டிக் எடுத்து. இப்ப ரெட் கலர்ல இருக்கு. இதே நான் வேற கலர்ல மாத்தணும், ஒரு ப்ளூ கலர்ல மாத்தணும்னா நீங்க ப்ளூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து கலர்ஸை மாத்திக்கலாம். கலர்ஸை மாத்திட்டு நீங்க வந்து இந்த வடிவங்கள்லாம் கொடுக்குறோம், இதுக்கு ஒரு கலர்ஸ் கொடுக்கறனா கூட நீங்க வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்கு, என்ன கலர் வேணுமோ நீங்க கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கலர் கொடுக்கணும்னா கலர் கொடுத்துக்கலாம். இதான் கலர் வந்து நம்ம வந்து எழுத்தினுடைய நிறத்தை மாற்றுதல், எழுத்தினுடைய நிறத்தை மாற்றுதல். நீங்க வந்து செய்ய வேண்டியது, உரைக்கு எந்த பண்ண போறோம் அந்த உரையை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்த உரைக்கு மேல கரெக்டா அந்த ஏ அப்படிங்கிறது ஃபாண்ட் பக்கத்துல மவுஸை கொண்டு போகணும். கொண்டு போய் கல்யாணம் அந்த ஆரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணிட்டு அதுல எந்த டைப் உங்களுக்கு வேணுமோ, என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணணும். இந்த ஸ்டைல் இதான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வருது பாருங்க. இதான் வந்து அந்த பனிக்கனுடைய கிளிக் போது அந்த ஒரு வண்ண தட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுல வந்து என்ன ஸ்டைல் வேணுமோ உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தலைப்பு வந்து உரையை உயர்த்தி காட்டுதல். உரையை உயர்த்தி காட்டுதல். இப்போ ஒரு டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். டைப் பண்ணி வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டை நம்ம வந்து அவங்களுடைய படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா நம்ம கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உரையை உயர்த்தி காட்டும் பண்பை நம்ம யூஸ் பண்றோம். அதாவது முக்கியமான உரைப்பகுதியை படிப்பவரின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு அதனை உயர்த்தி காட்டுவது மிகவும் பயனுள்ளதாகும். பொதுவாக ஒரு புத்தகத்தில் முக்கியமான பகுதியை படிக்கும் பொழுது படிப்பவர் ஒரு மஞ்சள் வண்ண எழுதுகோலின் துணை கொண்டு அதை அடிக்கோடிடுவது வழக்கம். யாராவது புக்கை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு கலர் பென்னோ பென்சில் ஏதோ ஒன்று வச்சு அப்படியே அண்டர்லைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு ரெண்டாவது வந்து திரும்ப படிக்கும்போது கூட டக்குன்னு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நம்ம பார்த்தாலே போகிறோம். ஸோ அதிலே வந்து நமக்கு வந்து இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்டார் ரைட்டரில் நம்ம ஒரு ஆவணத்தை உருவாக்கும் பொழுது முக்கியமான பகுதி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு படிக்கணும் இல்லை நமக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த உரையை உயர்த்தி காட்டுதல் அப்படிங்கிற செயலை செய்யும் பொழுது அந்த ஆவணம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு தலைப்பு இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை வந்து உயர்த்தி காட்டணும் அப்படின்னு வச்சுட்டுங்களேன். இப்போ எப்படி போல்டு பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இந்த ஏபி அப்படின்றது பார்த்தீங்களா, ஹைலைட்டிங். இதான் வந்து உரையை உயர்த்தி காட்டுதல். இந்த உரையை உயர்த்தி காட்டுறதும் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல எந்த உரையை நம்ம பண்ணணுமோ அதை உரையை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஏபி அப்படின்னு இருக்கும், அதான் ஹைலைட்டிங். தமிழ் பாட புத்தகத்தில் அந்த வந்து ஏ அப்படிங்கிறது இருக்காது, அதில் ஏபி அப்படிங்கிறது மாற்றிக்கணும். அதில் எந்த ஸ்டைலில் சைடில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், எந்தெந்த கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து இப்போ நான் இந்த மாதிரி ரெட்டை வந்து செலக்ட் பண்ணேன் பேக்ரவுண்டில். அப்போ அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு துடிப்பாக இருக்கும். இதான் வந்து நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு வந்து அப்படியே ஒரு கவர்ந்து இழுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். தேர்வு செய்துட்டு இந்த ஏபி அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஹைலைட்டிங், அதாவது உரையை உயர்த்தி காட்டக்கூடிய அந்த இது, அதில் என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க. எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணிடுறீங்க, பேக்ரவுண்டில் எல்லோ கலர். ஸோ அப்போ நம்ம வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, சுட்டலின் பொத்தானை கிளிக் செய்து அழித்து பிடித்தவாறு இருந்தால் ஒரு வண்ண தட்டு திரையிடப்படும். அதுதான் இந்த இது வண்ண தட்டுங்கிற சொல்றது வந்து இந்த ஏபி அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஹைலைட்டிங் சைடில் கிளிக் பண்ண இதுதான். எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நோ ஃபில் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே எல்லோ கலர்ல கொடுத்துருக்கோம், எனக்கு அந்த எல்லோ கலர் வந்து ரிமூவ் ஆயிடும்னா நோ ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த நோ ஃபில்ங்கிறது அது போயிடும். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு உரையை மாற்றுவதற்கு அதை தேர்வு செய்த பின் வண்ணத்தட்டில் இருந்து நோ ஃபில் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். நம்ம ஏற்கனவே கலர் பண்ணியிருக்கிறோம், கலர் பண்றது பாருங்க, ரெட் கலர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த ரெட் கலர் வேண்டாம், ஏன்னா கலரை மாற்றினா மாற்றிக்கலாம், இல்லை கலரே வேண்டாம், நம்ம ஹைலைட்டிங் கிளிக் பண்ணிட்டு நோ ஃபில் அப்படிங்கிறத கொடுங்க, நார்மல் இதுக்கு வந்து. இது ஒரு ஃபார்மேட்டிங் டூல் பார் மூலமா நம்ம பண்ணக்கூடிய வேலை. இதே ஒர்க்கை, இந்த வேலையை நம்ம வந்து மெனு மூலமாகவும் செய்யலாம். புரியுதா? அது என்ன செய்யணும்னா எந்த உரையை பண்ணணுமோ பண்ணிட்டு ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு பாருங்க, ஃபார்மேட் மெனுல கேரக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நிறைய மெனு இருக்கு. இப்போ ஃபாண்ட் மாத்திரம் இல்லையா, ஃபாண்டெல்லாம் இதுலயே நீங்க மாத்திக்கலாம், மாற்றி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஃபாண்ட்ஸும் இதுலயே நீங்க ஸ்டைல் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். பாருங்க, பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இந்த பகுதியில் வந்து எழுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? என்ன கலர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்க, கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம்ல, போல்டு இட்டாலிக் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட சைஸ் இதில் மாற்றிக்கலாம், கூட்டணும் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்டோட எஃபெக்ட்ஸு, நம்ம என்ன கலர் அண்டர்லைன் பண்ணணுமா எல்லா இதுலேயுமே இருக்கு. லைட் வந்து ஃபாண்டோட கலர்ஸ், இப்போ நம்ம ப்ளூவில் இருக்கு இல்லைங்களா, இப்போ லைட் மெஜந்தா அப்படிங்கிற கலரை மாற்றும். ஸோ அந்த கலர் மாற்றும் போது இந்த இடத்துல இருக்கும். அது மாதிரி பேக்ரவுண்ட் கலர் ஹைலைட்டிங் பண்ணோம்ல, அந்த ஹைலைட்டிங் அப்படிங்கிறது இதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரீன் ஹைலைட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருவோம். அதாவது என்னன்னா நம்ம என்னெல்லாம் ஃபார்மேட் டூல் பார்ல நம்ம பண்ணணுமோ அந்த வேலைகளை எல்லாமே ஃபார்மேட்டுங்கிற மெனுல கேரக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்ம செய்கிற ஃபாண்டோட சைஸை மாற்றலாம், ஃபாண்டோடைய வகையை மாற்றலாம், எழுத்தினுடைய வகையை மாற்றலாம், எழுத்தினுடைய அளவு மாற்றலாம், எழுத்தினுடைய கலரை மாற்றலாம், எழுத்தை வந்து உயர்த்தி காட்டலாம். எல்லா வேலையும் இந்த மாதிரி இந்த மெனு மூலமா நம்ம கிளிக் பண்ணது மூலமாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸும் இதில் மாறிடும். உங்களுக்கு தெரியுதா? ஃபாண்ட் 24 அப்படின்னு போட்டனால அது சிம்பிளா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எழுத்தினுடைய அளவை, எழுத்தினுடைய வகையை,
எழுத்தினுடைய நிறத்தை, ஒரு உரையை நம்ம உயர்த்தி காட்டலாம். தலைப்பு. இது முக்கியமான பகுதிகள். இதையும் நன்றாக படித்து வைத்து மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் கேள்விகள் அதிகமாக கேட்கப்படலாம். எனவே நன்றாக படிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆசிரியர் சுரேந்தர். நன்றி, வணக்கம்.